கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்மளுடைய வேதத்தின் தியானத்திற்காக யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கிறேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இங்கு 2 கூட்டத்தாரை வேறுபரித்து காண்பிக்கிறார். அவரை இடைவிடாமல் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த ஒரு யூத மார்க்கத்தில் விசுவாசமாயிருந்தவர்கள். இந்த வார்த்தை அவிசுவாசிகளை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லவில்லை. இந்த வார்த்தை யாரை பார்த்து சொல்லப்படுகிறது? நீங்கள் யாரால் உண்டானவர்கள் என்று ஆண்டவர் எல்லாமுள்ள தெய்வம் இயேசு யாரை பார்த்து கடிந்து கொள்கிறார் என்றால், அவர்கள் எல்லாம் யூதர்கள். அநேகர் விசுவாசிகள் ஆனார்கள். விசுவாசிகள் ஆனாலுமே அவங்களுடைய பிறப்புரிமை, அவங்களுடைய மூட நம்பிக்கையை அவங்க விட்டு தரவே இல்லை. நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியின் வழியில வந்தவங்க, நீ தாவீதின் சந்ததியின் ஏதேதோ சொல்றேன்னு சொல்லி இயேசுவானவிட்ட பயங்கர ஆர்குமெண்ட் போய்கிட்டு இருக்குது, பயங்கர பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. அப்படி பிரச்சனை போய்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகி கடைசியில இயேசுவானவர் கடிந்து கொண்டு சொல்லுகிறார், நீங்கள் பிசாசானால் உண்டானவர்கள், நீங்கள் ஆபிரகாம் சந்ததியில வர்ற கேரக்டரே கிடையாது, நீங்க அந்த லைன்ல வர்ற ஆட்களே நீங்க கிடையாது, நீங்க பிசாசானால் உண்டானவர்கள் என்று ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்கிறார். கடிந்து கொண்டு அதன் பின்பு பிசாசானவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் என்றும் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். எனவேதான் நான் சொன்னேன், இந்த வசனம் 2 கூட்டத்தாரை சொல்லுகிறது. ஒன்று, அவரை இடைவிடாமல் கேள்வி கேட்டு தொந்தரித்த அந்த மனிதர்களை ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். 2வது, பிசாசானவனுடைய அடையாளத்தை தேவன் இங்கு காண்பிக்கிறார். அவனுடைய அடையாளம் என்ன? அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. 3வது, அவன் பொய்யன். 4வது, பொய்க்கு பிதாவானவனாயிருக்கிறான். 5வது, பொய் பேசும்போது தன்னுடைய சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆனால் இது பிசாசனுடைய அந்த 5 அடையாளம் இவை. அதில் மிக முக்கியமான ஒரு அடையாளம் தான் சத்தியத்தில் அவன் நிலை நிற்கவில்லை. அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சத்தியத்தில் நிலை நிற்காத சில கூட்டத்தாரை ஆண்டவர் இன்றைக்கு நாம் கண்முன்பதாக காண்பிக்க ஆசைப்படுகிறார். முதலாவது, சத்தியத்தை விட்டு விலகி சத்தியத்தில் நிழல் இல்லாமல் போன அந்த கூட்டத்தார் யார்? தீத்துவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். தீத்து 1:13. இந்த சாட்சி உண்மையாயிருக்கிறது. இது முகாந்தரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவிகொடாமல், இங்கு அருமையான பவுல் என்கிற அந்த நிருபக்காரர் பரிசுத்தவான் எழுதுகிற ஒரு ஆலோசனை என்று சொல்லலாம். நீங்கள் கட்டுக்கதைகளுக்கு செவிசாய்த்து சத்தியத்தை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிறார். ஆனால் சத்தியத்தை விட்டு விலகின இந்த கூட்டத்தார்கள் யார்? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 தீமோத்தேயு 2:18. அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி
சிலருடைய அவிசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகுகிறார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதல் ஏற்கனவே நடந்துவிட்டது என்று சொல்லி அவிசுவாசம் கொண்டு வந்து விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். இந்த மனிதர்கள் யார்? 16 மற்றும் 17 சொல்லுகிறது, சீர்கேடான பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள், அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும், இணைமையும் பிளத்தும் அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி இவர்களை குறித்து பவுல் சொல்லுகிறார், அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகினவர்கள் அல்லாமல் அவர்கள் சத்தியத்தை விட்டு விலக செய்கிற கூட்டத்தார் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த கூட்டத்தாரில் 2 முக்கியமான நபர்தான் இனேமையும் பிழைத்தும் என்கிற 2 மனிதர்கள் உண்டு. இந்த 2 மனிதர்களுக்கும் பவுல் கொடுக்கிற அடையாளம் என்ன? அவர்கள் கள்ள போதகர்களானவர்கள். இந்த காலத்தில் சத்தியத்தை விட்டு வழிவிலகுகிற அந்த கூட்டத்தார்கள் யார் என்றால் அவர்கள் கள்ள போதகர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்தை விட்டு வழிவிலகுகிற கடைசி காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். இவர்கள் சத்தியத்தை விட்டு, இவர்கள் எல்லாரும் சத்தியத்தை விட்டு விலகக்கூடிய ஒரு கூட்டத்தாராயிருக்கிறார்கள். அப்படியானால் சற்று யோசித்து பாருங்கள், இந்த நாளிலேயும் சத்தியத்தை விலக செய்யக்கூடிய அநேக கள்ள போதகர்கள் எழும்பி இருக்கிறதை நாம் அறிந்திருக்க முடியும். நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்கள். இயேசு விசில் அடித்து என்றார், விசில் அடித்தார் என்று ஒரு கூட்டம் சொல்லுகிறது. இதை குற்றப்படுத்துவதற்காக அல்ல, சத்தியத்தை விட்டு விலகுகிற ஒரு கூட்டத்தார். இந்த நாட்களில் சத்தியத்தை விட்டு நாம் விலகுகிறோமா? சத்தியத்தை விட்டு விலகுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது, சத்தியத்தை விட்டு விலகுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்களுடைய விசுவாசம் கவிழ்த்து போடப்படுகிறது. சத்தியத்துல நம்ம நிலை நிற்கணும் அப்படின்னா ஏன் சத்தியத்துல நிலை நிற்காமல் போய்விடுகிறோம் என்றால், வசனம் சொல்லுகிறது, அவர்கள் விசுவாசத்தை கவிழ்த்து போட்டார்கள். விசுவாசம் கவிழ்க்கப்பட்டது. விசுவாசத்தை கவிழ்த்து போடப்பட்ட பின்பு சத்தியத்துல நிலை நிற்க முடியாது. சத்தியம் என்பதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. இயேசு சொன்னார், நானே சத்தியம். இயேசுவின் மறுநாமம் சத்தியம். சத்தியம் என்றால் உண்மை என்று ஒரு அர்த்தம் உண்டு. சத்தியம் என்றால் அது பிராமிஸ், அது ஒரு வாக்குறுதி, இல்லாவிட்டால் ஒரு உறுதி, இல்லாவிட்டால் ஒரு உறுதிமொழி என்று சொல்லுவார்கள். அப்படியானால் அது ஒரு பிராமிஸ். அதற்கு சத்தியத்திற்கு வேறு ஒரு உறுதிமொழி, இல்லாவிட்டால் அது பிராமிஸ் என்று சொல்லக்கூடிய மற்றொரு அர்த்தம் உண்டு. சத்தியம் என்றால் வசனங்கள் சத்தியம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நிலை நிற்க வேண்டுமானால், நீங்களும் நானும் நிலை கொண்டிருக்க வேண்டுமானால், நமக்குள் முதலாவது காணப்பட வேண்டிய தன்மை என்ன? விசுவாசம் கவிழ்க்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனுக்குள் விசுவாசம் கவிழ்க்கப்பட்டால் அந்த மனிதன் சத்தியத்திலே நிலை நிற்க முடியாது. அந்த சத்தியத்திலே அவனால் நிலை நின்று அந்த காரியத்தை செய்ய இயலாது. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த நாட்களில் மட்டுமல்ல, பழைய நாட்களிலேயும் கூட அநேக மனிதர்கள் இந்த மார்க்கத்திற்குள் வந்த பின்பு ஏன் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியிலே போகிறார்கள் என்றால், அவர்களால் இந்த மார்க்கத்திற்குள் இருக்க முடியாமல் போவதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் விசுவாசத்தில் இருந்து கவிழ்க்கப்படுகிறார்கள். எனக்கு தெரிந்த நல்ல ஒரு தேவ மனிதர் உண்டு. ஆரம்ப நாட்கள்ல பயங்கரமாய் ஊழியம் செய்து கொண்டு இருந்தார். ஆரம்ப நாள்ல எண்ணி முடியாத ஆத்துமாக்கள் அறுவடைகள். ஆனால் குறிப்பிட்ட நாட்கள்ல அவரால் இந்த சத்தியத்துல நிற்க முடியல. ஒரு மிகப்பெரிய தடை சட்டம் உலகம் முழுவதும் உண்டானதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த சூழ்நிலையில அவர் இந்த ஊழியத்தெல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய குடும்ப பிழைப்பிற்காக, தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்காக ஊழியத்தை தூக்கி எறிந்துவிட்டு வேலைக்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்.
வேலைக்கு செல்வது தவறா என்று கேட்டால் இல்லை. ஆனால் ஊழியத்தை விட்டு செல்வதுதான் தவறு. பவுலும் வேலை செய்தான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஊழியம் செய்து கொண்டு ஊழியத்திற்காக வேலை செய்தானே தவிர வேலைக்காக ஊழியம் செய்யவில்லை. அவரால் விசுவாசம், கர்த்தர் என்னை பஞ்சகாலத்திலையும் என்னை நடத்துவார் என்கிற அந்த விசுவாசம் என்றைக்கு இந்த மனிதனை விட்டு வெளியிலே போனதோ அன்றைக்கு அவர்கள் இந்த சத்தியத்தை விட்டு வெளியிலே போகிறார்கள். ஆசா ராஜா, எசேக்கியா ராஜாவை குறித்து வேதத்திலே வாசிக்கும் பொழுது அவன் தன்னுடைய வியாதியின் படுக்கையிலே கர்த்தரை தேடாமல் பரிகாரிகளை தேடினான் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு முன்பதாக ஒரு முறை வியாதி வரும் பொழுது அவன் தேவனை தேடுகிறான். காரணம் என்ன? இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு, வித்தியாசம் என்னவென்றால், முதலாவது அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ஆண்டவர் என்னை உயிர்ப்பிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்குள் காணப்பட்டது. இரண்டாவது, ஒரு நிர்பந்தமான வியாதியின் கொடூர சூழ்நிலை வரும் பொழுது அவனால் அந்த சத்தியத்தில், அந்த உண்மையில், தேவனனை குணமாக்குவார் என்கிற அந்த உண்மையில் அவன் நிலைநிற்க முடியாமல் போய்விடுகிறான். காரணம் என்னவென்றால் அவனுடைய விசுவாசம் கவிழ்க்கப்படுகிறது. அவனுடைய விசுவாசம் தேவன் மேல அல்லாமல் மனிதன் மீது, பரிகாரிகள் என்றால் மருத்துவர்கள், இல்லாவிட்டால் அதற்கு வியாதிகளுக்கு ஏதாவது பரிகாரம் செய்கிறவர், பரிகாரிகளின் மீது அந்த விசுவாசம் போகிறது. ஒன்று நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த சத்திய மார்க்கத்தில் இருப்பது பெரிதல்ல, எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருப்பதுதான் பெரிது. கடைசி நாட்களில் அல்ல, ஆரம்ப நாளிலிருந்து இந்நாள் வரை சத்தியத்தை விட்டு விலகுகிறவர்கள், சத்தியத்தை விட்டு விலக்குகிற கூட்டத்தார்கள், இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டுமானால் சத்தியத்தை அருவருக்குகிறவர்கள், இவர்கள் எல்லாம் யார் என்றால் விசுவாசம் கவிழ்க்கப்பட்டவர்கள், விசுவாசத்திலே கவிழ்க்கப்பட்டவர்கள். ஏன் இன்னைக்கு சத்தியத்துல நிலைநிற்க முடியல அப்படின்னா ஒரே ஒரு காரணம், அவர்கள் விசுவாசம் கவிழ்க்கப்பட்டு போய்விட்டது. இன்றைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சத்தியத்திலே நிலைநிற்க வேண்டுமானால், பிசாசானவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. ஏன் நிலைநிற்கவில்லை? அவனுக்குள் சத்தியம் இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும், அவனுக்கும் நம்மளுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. அதனுடைய அடையாளம் என்ன? சத்தியம் நமக்குள் இருக்கிறது. சத்தியவரனாகிய தெய்வம் நமக்குள் இருக்கிறார். நான் உங்களோடு உலாவி உங்களோடு இருந்து உங்களுக்குள் இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். நானே சத்தியம், என்னில் நடவுங்கள் என்று இயேசு சொன்னார். அப்படியானால் அவனுக்குள் இயேசுவானவர் இல்லை, அவனுக்குள் வசனங்கள் இல்லை, அவனுக்குள் தேவனுடைய அபிஷேகம் இல்லை. ஆனா நமக்குள் எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் ஏன் சத்தியத்தை விட்டு வழிவிலகி போகிறோம்? ஏன் சத்தியத்தில் நிலைநிற்க முடியவில்லை? இன்றைக்கு கேள்வி அதுதான். ஏன் சத்தியத்துல நிலைநிற்க முடியல? யாரு விலகி போனாங்கன்னு அடுத்தது. முதல்ல நம்ம ஏன் விலகி போகிறோம்? சத்தியத்தை விட்டு ஏன் விலகுறோம்? முதலாவது காரணம், விசுவாசம் கவிழ்க்கப்பட்டது. இந்த இணையமும் பிழைத்தும் விசுவாசத்தை கவிழ்க்கிறவர்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுவதற்கு கூட சில மனிதர்கள் திடீரென்று எழும்புவார்கள். எனக்கு தெரிந்த ஒரு தாயார், அவர்களுடைய வீட்டுல ஒரு நல்ல ஒரு சகோதரர், அவர் நல்ல தேவனுடைய அழைப்பை பெற்ற ஒரு தேவ மனிதர். ஆனால் ஆரம்ப நாட்கள் ஊழியம் என்பது முள்ளுகளின் மேல் அல்ல, முள்ளுகளுக்குள்ளாகவே நடந்து போகிற பாதை தான் ஊழியம். புரியும்படி சொல்லலாம், நெருப்பு மேல நடக்கிறது இல்ல, நெருப்புக்குள்ள நடக்கிறதான் ஊழியம். இப்பொழுது ஊழியங்கள் அது வேற மாதிரி போய்கொண்டு இருக்கிறது, மாறிவிட்டு. ஆனால் ஆரம்ப நாட்கள் ரொம்ப கடினமான பாதை, கடுமையான பாதை. அப்பொழுது இந்த சகோதர ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவங்க அம்மா வருவாங்க. அவங்க அம்மா வந்து, நீ ஏன்பா கஷ்டப்படுற, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போ, மாசமானா உனக்கு சம்பளம் வரப்போகுது, குடும்பத்துல எவ்வளவு கடன் இருக்குது, இவ்வளவு பாரம் இருக்குது, இவ்வளோ தங்கச்சி ஒருத்தருக்கா கல்யாணம் பண்ணி வைக்கணும், அம்மாவுக்கு முடியல, அப்பாவுக்கு முடியல, நீ ஊழியம் செஞ்சு என்னையா செய்ய போற? இந்த விசுவாசிக உனக்கு ₹1 தரமாட்டாங்க, உனக்கு உதவியே செய்ய மாட்டாங்க, உனக்கு ஆறுதலாவே இருக்க மாட்டாங்க. சொல்றது யாருன்னு தெரியுமா?
பல வருடங்களா ஊழியம் செய்கிற ஒரு தாயார். அதுதான் அங்க பேரதிர்ச்சி. ஆனால் அந்த சகோதரர் தாயினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார். ஆனாலும் ஆண்டவர் அவர் மீது வைத்திருந்த அந்த நோக்கத்தின் நிமித்தம் அவரை விடல. தேவன் சொன்னார், என்னை நம்புனா நீ என் பின்னாடி வா, உன்னை நான் நடத்துவேன். இன்றைக்கு மிகப்பெரிய ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறார், இடைவிடாத ஊழியத்தை செய்கிறார். ஆனால் அவர்களுடைய தாயாரே அவர்களுடைய விசுவாசத்தை கவிழ்த்து போட்டார்கள். ஒரு நாள் மைக்கிளை சொல்லிட்டார், உங்க விசுவாசிகளை பார்த்து சொன்னார், உங்களை எங்க அம்மா சொன்னாங்க, நீங்களா ஒண்ணுக்குமே உதவ மாட்டீங்களா, ₹1 கூட தர மாட்டீங்களான்னு சொல்லி மைக்கிளே சொல்லி தாயாரை பயங்கரமா இழிவுபடுத்தி விட்டார். காரணம் என்ன? அவிசுவாசத்தை கிளப்புவதற்கு வெளியிலிருந்து ஒரு ஆள் வர வேண்டிய கட்டாயமே அல்ல, கூட இருக்கிற ஆளே போதும். என்னப்பா ரொம்ப கஷ்டப்படுற, ஒரு தலைவலி தானே, ஒரு மாத்திரை போடு, ஒரு ஊசியை போடு. என்ன கடன்கார வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான், எப்ப நீ கடனை கொடுக்க போற? கர்த்தர் உனக்கு என்ன தந்துருவாரா? அவ்வளவு சீக்கிரத்துல கொடுத்துருவாரா? நீ ஜோமனி என்னத்தை தான் கண்ட? நீ ஜோமனி என்னத்தை பார்த்த? ஒண்ணுமே இல்லையே. பக்கத்து வீட்டு அக்காட்ட போய் கேளு, 5 பைசாக்கு வட்டி தாராங்களாம், 50 பைசாக்கு தாராங்களா, வாங்கிக்கோ, திரும்ப பாத்துக்கலாம். இதெல்லாம் இணையமும் பிழையத்தும். இவர்களுடைய வார்த்தையை கேட்போமானால், இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்போமானால், விசுவாசத்திலிருந்து தடம் புரண்டுகிறது மட்டுமில்லாமல் சத்தியத்தில் உங்களால் நிலை நிற்க முடியாது. சத்தியம் என்றால் என்ன? இயேசு என்ற ஒரு அர்த்தம் உண்டு. இயேசுவுக்குள் நிலை நிற்க வேண்டுமானால் விசுவாசத்துல நிற்கணும். விசுவாசம் கவிழ்த்து போட முடியாத அளவிற்கு அது ஒரு கற்பாறையை போல இருக்கணும். ஏன் இன்னைக்கு சத்தியத்துல நிலை நிற்க முடியலன்னா, விசுவாசம் அங்கு ஆடிக்கொண்டு இருக்கிறது. விசுவாசம் அங்கு காற்றில் அசைகிற நாணலை போல அசைந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சகோதரர் ஒரு ஊழியரை பார்த்து சந்தித்தார். பிரதர், நான் எந்த சூழ்நிலையிலையும் ஆஸ்பத்திரிக்கு நான் போறதே இல்லை. எவ்வளவு காரியங்கள் வந்தாலும் நான் ஆஸ்பத்திரிக்கு போய் 25 வருடங்கள் ஆயிட்டு என்று சொன்னார். உடனே அந்த ஊழியர் சிரித்து கொண்டே சொன்னார், உன்னுடைய கெப்பாசிட்டி என்னன்னு ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறாரு, உன்னுடைய டிரான்ஸ்பார்ம் எந்த அளவுக்கு தாங்குன்னு ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறாரு. அதனால உனக்கு அதிகமா வியாதியை கொடுக்கல, நீ பெரிய பெரிய ஒரு விசுவாச வீரன் எல்லாம் நினைச்சுக்க வேண்டாம்னு கடிந்து கொண்டார். பெருமையின் ஆவி இருப்பதை அவர் அறிந்து அப்படி கடிந்து கொண்டார். இன்னைக்கு ஏன் இதை சொல்லுகிறேன், சின்ன சின்ன உபத்திரங்கள் வரும் பொழுது அப்படியே ஸ்டெடியா நிற்கிறோம். எனக்கு என்ன என்று நாம் நின்று விடுகிறோம், அழகாய் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு பெரிய போராட்டம் வரும் பொழுது என்ன செய்கிறோம் தெரியுமா? அசைந்து விடுகிறோம். ஒரு பெரிய உபத்திரம் வரும் பொழுது அசைந்து விடுகிறோம். எப்படி இந்த பாதையை கடக்க போகிறோம்? பேசாம இந்த மார்க்கத்தை விட்டு போய்விடலாமா? பேசாவது இந்த ஊழியத்தை விட்டு போய்விடலாமா? பேசாவது இந்த காரியத்தை விட்டு போய்விடலாமா என்றெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தைரியத்தை உண்டாக்கும்படி ஒரு வார்த்தையை சொல்ல கர்த்தருக்குள் பிரியப்படுகிறேன். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 50:8 வாசிக்கிறேன். என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார், என்னோடு வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். கடைசி பகுதியை வாசிக்கிறேன். யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? யாரா இருந்தாலும் வந்து பாருன்னு சொல்லுகிறான். அந்த வசனத்தினுடைய வழக்க சொல்ல அப்படிதான். யார் எனக்கு எதிரி? யாரா இருந்தாலும் வந்து பாரு. காரணம் என்ன தெரியுமா? ஏகமாய் நிற்கிறார்கள். விசுவாசத்துல ஸ்டெடியா நிற்கணும். இவ்வளவு தூரம் பேசுறேன்னு எனக்கே லைட்டா காய்ச்சல் வந்தா சில நேரம் பதறதான் செய்கிறது. விசுவாசிக்கிறவன் பதறான். அந்த அளவுக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். இந்த மார்க்கத்துல நான் 15 வருடம் இருக்கிறேன் என்று சொல்லி என்ன பயன்? விசுவாசம் இல்லாவிட்டால் ஒன்றுமில்லையே. விசுவாசம் இல்லாத கிரியை செத்ததாய் இருக்கிறது. ஏன் பலவீனத்தின் மேல் பலவீனம்? சத்தியத்தில் நிலை நிற்க முடியாமல் போகிறது. விசுவாசம் கவிழ்க்கப்படுகிறது. இந்த ஏசாயா 50:8 நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், தினந்தோறும் சொல்ல வேண்டும். எனக்கு எதிராளி யார்? அவன் என்னிடத்தில் வரட்டும். தைரியமாய் சொல்ல முடியுமா? உங்களுடைய எதிராளி ஆகிய பிசாசானவனை பார்த்து, வியாதியை பார்த்து, மரணத்தின் கூறுகளை பார்த்து, பாவத்தை பார்த்து, கடனின் வல்லமைகளை பார்த்து, துன்பப்படுத்துறவர்களை பார்த்து, அவிசுவாசங்களை பார்த்து தைரியமா சொல்ல முடியுமா? இந்த ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி அடித்து சொல்றான் பாரு, வா யாரா இருந்தாலும் வா பார்ப்போம், ஒரு கை பார்க்கலாம்னு சொல்றான். என் எதிராளி யார்? அவன் யாரா இருந்தாலும் என்னிடத்தில் வரட்டும். வா, தைரியம் இருந்தா வா, மோதி பார்க்கலாம். அது சொல்ற வார்த்தை அப்படிதான். யாரா இருந்தா எனக்கு என்ன, என்கிட்ட வரட்டும், நான் பாத்துக்கிறேன். யாரா இருந்தா எனக்கு என்ன? நம்ம வீட்டுலதான் சொல்றோம்.
ஏரியால தான் சொல்றோம், கொலாயடி சண்டையில தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், வேலை செய்யற இடத்துல தான் சொல்றோம். யாரா இருந்தா எனக்கு நான் ஒரு கை பாத்துடுறேன், வந்தாதானே தெரியும் பாக்குறோமா இல்லையான்னு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படியே போர்வை மூடி குளிர்காய்ச்சல் வந்த மாதிரி உட்கார்ந்துடுறோம். ஒரு சின்னதா ஒரு வியாதி, பலவீனம், மரண, போராட்டம், குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள அப்படியே இடி விழுந்த மாதிரி ஒரு மூலையில போய் உட்கார்ந்துடும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில இது உண்மைன்னு தெரியல, எத்தனை பேருடைய குடும்பங்கள் இது நடக்குதுன்னு தெரியல. ஒரு ஊழியக்காரர் இன்னொரு ஊழியத்தை எழும்பி நின்று இந்த இணைமையும் பிழைத்தும் போல ஒரு ஊழியத்தை கெடுத்து விடுகிறார்கள். ஒரு ஊழியத்தை கெடுக்கிறாங்க, உடனே இருதயம் உடைஞ்சிருது. நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. நான் நல்லா தான் ஐயா ஊழியம் செஞ்சேன், நான் நல்லா தானையா பாட்டு பாடினேன், நான் நல்லா தானையா பிரசங்கம் பண்ணேன், என் மேல ஏன் இந்த மாதிரி போராட்டம், எனக்கு ஏன் இவங்க தடைக்கல்லா இருக்கிறாங்க, நான் நன்மை செஞ்சேனே பின்பு ஏன் தீமையை அனுபவிக்கிறேன். நான் சொல்றேன், கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை சோதித்து பார்க்கிறார். நீங்கள் எந்த அளவிற்கு அடிக்கப்பட்டு 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 நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு நாம் கட்டப்படுகிறோமோ, அன்றைக்கு அந்த விசுவாசம் அசைக்கப்படாமல் கவிழ்த்து போட முடியாமல் இருக்கிறது. அவ்விசுவாசம் கவிழ்த்து போடாவிட்டால் நீங்களும் நாடும் சத்தியத்திலே நிலைநிற்க முடியும். சத்தியத்திலே நிலைநிற்க வேண்டுமானால் முதலாவது விசுவாசம் உறுதியா இருக்கணும். யார் வந்து உங்களுடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடணும்னு நினைத்தாலோ அவர்கள் விசுவாசத்தை கவிழ்த்து போட இடமே கொடுக்க கூடாது. ஜாக்கிரதையாயிரு என்று ஆவியானவருடைய வார்த்தையை நான் பார்க்கிறேன். ஜாக்கிரதையா இருக்கணும். நல்லதை போல சொல்லுவாங்க, ஆனா அதுல ஒரு தீமை இருக்கும். அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், அதிகமாய் அவர் உபயோகப்படுத்தின வார்த்தை தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டாலும், உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டாலும் அதில் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த விசுவாசத்திலே உறுதியுள்ளவர்களாய் இருப்பீர்களானால், உறுதியுள்ளவர்களாய் நாம் வாழுவோமானால் நம்மளுடைய வாழ்க்கை சத்தியத்திலே நிலைநிற்க முடிகிறது, சத்தியத்திலே நிலைநிற்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விசுவாசத்தை விட்டு நம்மளுடைய ஜீவியம், நம்மளுடைய காரியம் விசுவாசத்தை விட்டு என்றைக்கு விலகுகிறதோ அன்றைக்கு சத்தியத்திலே நிலைநிற்க முடியாது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம், சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ. சிலர் விசுவாசிக்காமல் போனால் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை, சத்தியத்தை அவமாக்குமா, பொய்யாக மாத்திருமா? சிலர் விசுவாசிக்காததுனால சத்தியம் ஒரு காலமும் மாறாது. அவர்களை பின்பற்ற வேண்டாம், அவர்களை நீங்கள் நாடி போகவும் வேண்டாம். தெய்யுதாஸ் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். நான் சொல்றது பைபிள்ல இருக்குது, எனக்கு தெரிந்தவங்க நீங்க நினைச்சுக்க வேண்டாம். அந்த தெய்யுதாஸ் என்கிற மனிதன் 400 பேரை சேர்த்து கொண்டான். திடீரென்று மரித்து போனான். அவனோடு இருந்தவர்கள் சிதறி போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் யார் என்றால் விசுவாசத்தை விட்டு புரட்டுகிற மனிதன், விசுவாசத்தை விட்டு வலிவி போக செய்கிற மனிதன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவரை நோக்கி நாம் காத்திருக்க வேண்டும், ஆண்டவரை நோக்கி நாம் அமர்ந்திருக்க வேண்டும். விசுவாசத்திலே நாம் கவனமாய் இருந்தால், விசுவாசத்திலே நாம் உறுதியாய் இருந்தால் சத்தியத்திலே நிலை நிற்க முடியும். இரண்டாவது, சத்தியத்திலே நிலை நிற்க நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏன் சத்தியத்தில் நிலை நிற்க முடியவில்லை? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 28வது வசனம். 2 சாமுவேல் 7:28. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியனுக்கு நல் விஷயங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர், நல் விஷயங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியனுக்கு நல்ல விஷயங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். வாக்குத்தத்தம் பண்ணினீர் என்றால் என்ன அர்த்தம்? எந்த ஒரு வாக்குத்தத்தத்திற்கு பின்பதாக, எந்த ஒரு வாக்குத்தத்தத்திற்கும் பின்பதாக ஒரு காத்திருப்பு அவசியமாய் காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, சத்தியத்துல நிலை நிற்கணும்னா ஒண்ணு விசுவாசம் உறுதியா இருக்கணும், 2வது காத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா கர்த்தர் அதை நிறைவேற்றுவார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நாம் அதிலே காத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில
நாம் பதறுகிறவர்களாய், ஓடுகிறவர்களாய், திரும்பி பார்க்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். நீர் எனக்கு நல்ல விஷயங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல விஷயங்களை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அப்படியானால் அவருடைய சத்தியத்துல நம்மளை நிலை நிற்கணும் அப்படின்னா அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் என்று வேதம் நம்மளுக்கு வழிகாட்டுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாள்ல வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள ஆர்வம் காண்பிக்கிறார்கள், பெற்றுக்கொள்வதற்கு வேகத்தை காண்பிக்கிறார்கள், பெற்றுக்கொள்வதற்கு ஒரு முன்னேற்றத்தை காண்பிக்கிறார்கள். ஆனாலும் அவர்களால் இந்த காரியத்திலே காத்திருக்க முடியும் என்று கேட்டால் அவர்களால் காத்திருக்க முடியவில்லை, காத்திருக்க முடியாமல் போய்விடுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. சத்தியத்தை விட்டு விலகாமல் இருக்க முதலாவது விசுவாசத்துல ரொம்ப ஸ்டேபிளா, உறுதியா, ஸ்டெடியான இருக்கணும். ஏசாயா 58 சொன்னது போல, யாரா இருந்தா எனக்கு என்ன, என்கிட்ட வா, மோதி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்திற்குள்ள வரணும். விசுவாசத்துல ஏகமாய் நிற்பீர்களானால் அந்த வார்த்தை உங்களுடையதாய் மாறும். இரண்டாவது, சத்தியத்துல நிலை நிற்கணும்னா ஆண்டவர் தந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் வரை காத்திருக்கணும். ஆபிரகாம் நல்லா காத்துதான் இருந்தாப்புல, கூட இருக்கிற மனைவிதான் சரியில்லை, அவங்க அவனை கெடுத்து விட்டாங்க. ஆதாமும் நல்லாதான் காத்திருந்தாப்புல, கூட இருந்த ஏவாள் தான் சரியில்லை, அவளும் ஏவாளை கெடுத்து விட்டாள். சிம்சோன் கொஞ்சம் நல்லாதான் இருந்தாப்புல, தெளிலாளருடைய வார்த்தை என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு சத்தியத்தை விட்டு விலகிட்டான். பவுல ஒரு குறி சொல்லுகிற ஸ்திரீ சத்தியத்தை விட்டு விலக்கும்படி பயங்கரமா பிராபசி பண்ணிட்டு வர்றாங்க. உடனே அவ ஆவியை கடிந்து கொள்கிறான். இன்னைக்கு அநேக இடங்கள்ல பொய்யான தீர்க்கதரிசனங்கள் வருது, பொய்யான உபதேசங்கள் வருது, பொய்யான வார்த்தைகள் வருது. கர்த்தர் உன்னைய ஒரே நாள்ல 50 மாடிக்கு மேல தூக்கிட்டு போய் வச்சிருவாரலாம். இன்னைக்கு பிரசங்கங்கள், போதனைகள், தீர்க்க தரிசனங்கள் வருது. இதெல்லாம் கேட்டோம்னா உண்மையாய் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு நிறைவேறாது. உண்மையாய் சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தங்கள் நம்மளுக்கு நிறைவேறாது. ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தால் அதற்கு காத்திருப்பு ரொம்ப அவசியம். அது எத்தனை நாட்கள் ஆனாலும் காத்திருக்க வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியர் இருந்தார். உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் அவர்தான் தலைமை. அந்த ஊழியர் இடத்தில் ஆண்டவர் ஊழியத்திற்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் ஆன பின்பு ஒரு தீவின் பெயரை கண்முன்பதாக காண்பித்து இங்கு போய் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது இவர் அங்க பழைய நாட்கள்ல அங்க அவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. ஏதோ சரி நம்மளுக்கு ஏதோ டிரான்ஸ்பர் வரும் போலன்னு காத்துக்கிட்டே இருந்திருக்கிறார். காத்திருந்து 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 காலமெல்லாம் ஓடி போய் கடைசியில அவர் எல்லா ஊழியத்திற்கும் மேலாக சீஃப் பாஸ்டராக உயர்த்தப்பட்டார். திடீரென்று ஆவியானவர் சொன்னார், இந்த இடத்திற்கு போ, நான் உன்னை கொண்டு அங்க ஒரு சபையை கட்டுவேன். எந்த இடம் பார்த்தா அவர் ஊழியத்தின் ஆரம்ப நாள்ல இடைப்பட்ட நாள்ல ஆண்டவர் சொன்னாரு, அந்த ஊழியம் அங்கு நிறைவேற்றப்படும்படி கர்த்தர் அவரை காத்திருக்க வைத்திருந்தார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த இடத்துல இவர் தான் ஃபர்ஸ்ட் போய் ஒரு சபையவே ஓபன் பண்றாரு. இவர் தான், அது ஒரு மிகப்பெரிய தீவு, அங்க யாராலையும் சபை கட்ட முடியாது. ஆனா இவர் தான் அங்க மிகப்பெரிய ஒரு சபையை கட்டி மிகப்பெரிய ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தை நடத்திட்டு வந்தார். வந்து சாட்சி சொன்னாரு, எண்ணி 6 மாதம் கர்த்தர் அவருடைய ராஜ்யத்திற்குள் அவரை எடுத்துக்கொண்டார். ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறேன்? வாக்குத்தத்தம் நிறைவேறுவது உடனடியாக அல்ல. 90 வயதுல நிறைவேறலாம், 50 வயதுல நிறைவேறலாம், 60 வயதுல நிறைவேறலாம், நாளைக்கு நிறைவேறலாம். அது ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. சத்தியத்துல நிலை நிற்கணும்னா காத்திருப்பு என்பது ரொம்ப அவசியம். பொறுமைங்கிறது ரொம்ப அவசியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. மூன்றாவது சத்தியத்துல நிலை நிற்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? சற்று வித்தியாசமான ஒரு வார்த்தை. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தேயு 3:7. எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். மீண்டும் வாசிக்கிறேன். எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில்
இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது சத்தியத்தில் நிலைநிற்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டுமா? நாம் பெண் பிள்ளைகளாய் காணப்பட கூடாது. நம்மளுடைய ஜீவியம் பெண் பிள்ளைகளைப் போல காணப்பட கூடாது. பெண் பிள்ளைகள் என்றால் என்ன அர்த்தம்? நாம் எல்லாரும் அறிந்த காரியம்தான். பவுல் என்கிற தெய்வ மனிதன் சொல்லுகிறார், பெண்கள் பலவீன பாண்டமாய் இருக்கிறார்கள். இந்த பலவீனம் நமக்குள் இருக்குமானால், ஆவிக்குரிய பலவீனம் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுமானால், ஆவிக்குரிய பலவீனத்தின் நிமித்தம் நம்மளுடைய வாழ்க்கையிலே அந்த பொல்லாத பலவீனம் என்கிற காரியம் காணப்படுமானால், நாம் சத்தியத்தில் நிலைநிற்காமல் அவர்களால் வசப்படுத்தப்படுவோம். யாரால்? விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறவர்களாய், சத்தியத்தை புரட்டுகிறவர்களாய் நம்மளுடைய காரியம் கவிழ்த்து போடப்படுகிறது, நம்மளுடைய வாழ்க்கை கவிழ்த்து போடப்படுகிறது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி காணப்பட வேண்டும்? 1 கொரிந்தியர் 4:10 சொல்லுகிறது, நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். ஆனாலும் பவுல் சொல்லுகிறார், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். பெண் பிள்ளைகளுடைய வீட்டிற்குள் புகுந்து அவர்களை தங்களுடைய வசமாய் மாற்றிக் கொள்ளுகிறார்கள். அப்படியானால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளுடைய ஜீவியத்துல நாம் சத்தியத்தை விட்டு வெளியிலே போகாமல் இருக்க வேண்டுமானால் பெண் பிள்ளைகளாய் காணப்படக்கூடாது, ஆண் பிள்ளைகளை போல காணப்பட வேண்டும். ஆண் பிள்ளைகள் என்பது என்ன? அது ஜெய ஜீவியத்தை காண்பிக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெய ஜீவியம் செய்கிறவர்களாய் காணப்பட்டால், ஜெயத்தின் ஜீவியத்தை வாழுகிறவர்களாய் காணப்பட்டால், ஜெய ஜீவியத்தை நம்மளுடைய தோளில் தரித்திருக்கிறவர்களாய் நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறவர்களாய் இருப்போமானால், நம்மளை ஒரு மனிதனாலும் இந்த சத்தியத்திலிருந்து புரட்டி போட முடியாது, இந்த வாழ்க்கையிலிருந்து புரட்டி போட முடியாது. அதனாலதான் அதே பவுல் சொல்லுகிறார், அவர்கள் பெண் பிள்ளைகளுடைய வீட்டிற்குள் புகுந்து தங்களுடைய வசமாக்கி கொள்ளுகிறார்கள். பெண்கள் என்றால் பலவீன பாண்டம் என்று வேதம் சொல்லுகிறார். அது ஆவிக்குரிய பலவீனமாய் இருந்து விடக்கூடாது. சரீர பலவீனங்கள் ஓகே, ஆனால் ஆவிக்குரிய பலவீனமாய் அவை காணப்பட்டு விடக்கூடாது. சிலருக்கு சரீர பலவீனம் இன்றைக்கு இல்லாமல் இருந்தாலும் ஆவிக்குரிய பலவீனம் அநேக இடங்கள்ல காணப்படுகிறது. எதற்கெடுத்தாலும் சிலருக்குள் ஒரு பயம். இருதயத்துல வெளியில பாத்தீங்கன்னா அப்படி போல்டா தைரியமா இருப்பாங்க, பலசாலிகளை போல இருப்பாங்க, பயங்கரமா பேசுவாங்க. சின்னதா ஒரு தலைவலி வரட்டும், சின்னதா ஒரு போராட்டம் குடும்பத்துல வரட்டும், அப்படியே இருதயெல்லாம் கரைந்து போனதாம். இஸ்ரவேலுடைய இருதயம் கரைந்து போனது என்று வேதம் சொல்லுகிறது போல அவர்களுடைய இருதயம் கரைந்து போய் காணப்படுகிறது. இருதயமே கரைஞ்சிருது. அநேகருடைய இருதயம் இன்றைக்கு பலவீனப்பட்டு போயிருக்கு. சிலர் சொல்லுவாங்க, ரொம்ப ஹார்டான வார்த்தை எதுவும் சொல்லிடாதீங்க, அவங்களுக்கு ஏற்கனவே இருதயம் பலவீனப்பட்டு இருக்கிறது, ஏற்கனவே இருதயம் பலவீனப்பட்டு இருக்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில சத்தியத்துல நிலைநிற்க வேண்டுமானால் முதலாவது விசுவாசத்துல நல்ல ஸ்டெடியா பயங்கர வெயிட்டா இருக்கணும். 2வது, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் விசேஷமானவைகள் நிறைவேறும் வரை காத்திருக்க வேண்டும். 3வது, பெண் பிள்ளைகளாய் இருந்து விடக்கூடாது. இந்த பெண் பிள்ளைகள் என்பது என்ன? பலவீன பாண்டம். ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனருக்கு அங்கு இடமே கிடையாது. அவர்களுடைய கோத்திரங்களில் பலவீனமானவன் ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில பலவீனம் என்பது சரீரத்திலே வர இடம் கொடுத்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனம் என்பது வரவே கூடாது. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்கார சகோதரி 27 வயதிலிருந்து 30 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த வயதிற்குள்ளாக திடீரென்று அவ வியாதிகளை படுத்தார். ஒரு 6 மாதம் போராடினார். அதன் பின்பு அவருடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பதாக கர்த்தர் அவரிடத்திலே ஒரு தரிசனத்திலே வெளிப்படுத்தினாராம். அவர் மாடியிலே போய் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவரை போலவே ஒரு சரீரம், அவரை போலவே ஒரு உருவம் அவர் அருகில் நின்றிருக்கிறதை இவர் தரிசனத்திலே பார்த்திருக்கிறார். ஆனால் அந்த அருகில் நின்ற அந்த உருவம் மிகவும் வயதானவர்களை போல இருக்கிறது. பார்ப்பருக்கு தோற்றத்திலே வயதானவர்களை போல இருக்கிறது.
இவர்கள் பயந்து போய் என்ன ஆண்டவர் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னாரா, சரீரத்துல உனக்கு வயது கம்மி, ஆனால் உன்னுடைய ஆவியின் ஆத்மாவின் வயது அனுபவசாலிகள் வயதை போல நான் மாற்றி இருக்கிறேன். உனக்கு ஊழியத்துல வயது அதிகம், உன்னுடைய ஆத்மாவின் வயது அதிகம். நீ அந்த அளவுக்கு ஊழியம் செய்கிறார். வல்லமையாய் ஊழியம் செய்தவர்கள், பெரிய பெரிய ஊழியக்காரர்களை திரும்பி பார்க்க வைத்தவர்கள். இந்த தரிசனம் வந்து சில நாள்ல அவர்கள் எல்லாரிடத்திலும் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். அதில் ஜெபிக்கிற சில பரிசுத்தவான்கள் ஏதோ நடக்க போகிறது என்று அறிந்திருந்தார்கள். இவருடைய மரணத்தின் நேரம் அந்த சாட்சி அறிவிக்கப்பட்டது. வயதில் எளியவள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களுக்கு தாயானவள் என்ற பரிசுத்தவான்களை சொல்லி சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். சரீரத்துல நாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனா இருக்கணும், பலவீனனா இருக்கக்கூடாது, நல்ல பலனா இருக்கணும், நல்ல தைரியமா இருக்கணும். பெண் பிள்ளைகளா இருப்போமானால், பலவீன பாண்டவர்களா இருப்போமானால், சத்தியத்தை புரட்டுகிற மனிதர்கள் நம்மளை அவர்கள் வசமாய் இழுத்துக் கொள்ளுவார்கள். உலகத்தின் வசம் இழுக்கப்படுவோம், பாவத்தின் வசம் இழுக்கப்படுவோம். அவர்களுடைய வீட்டிற்குள் நுழைந்து, இந்த வீடு என்றால் என்ன? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், நாமே அவருடைய வீடு என்று வேதம் சொல்லுகிறது. நமக்குள் அவர்கள் நுழைந்து விடுவார்களாம். பெண் பிள்ளைகளுடைய வீட்டிற்குள், அதாவது பலவீனர்களுக்குள் அவர்கள் நுழைந்து அவர்கள் வசமாக்கி விடுவார்கள். நம்மளை பயமூர்த்தி ஏதாவது சொல்லி ஏதாவது செஞ்சு நம்மளை எப்படி ஆகிலும் அவர்கள் பக்கம் இழுத்து விடுவார்கள். அப்ப சத்தியத்துல நிற்கணும்னா என்ன செய்யணுமா? ஆண் பிள்ளைகளை போல காணப்படணும், ஆண் பிள்ளைகளை போல காணப்படணும். நல்ல போல்டா இருக்கணும், தைரியமா இருக்கணும். ஆண் பிள்ளை என்பது என்ன? ஜெய ஜீவியம். ஜெய ஜீவியம் என்பது அது ஒரு உபதேசம். பாவத்தை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், இச்சைகளை ஜெயிக்கணும், அடிமைத்தனத்தை ஜெயிக்கணும், சத்துருவை ஜெயிக்கணும். கடைசியாய் ஜெயிக்க வேண்டியது மரணம். பலவிதமான ஜெயங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமான ஜெயம் பாவம், 2வது உலகம், 3வது மாம்சம், 4வது நம்மளுடைய வாழ்க்கையில வருகிற இச்சைகள், 5வது கடைசியா ஜெயம் பெற வேண்டியது, பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்துரு மரணம். மரணத்தை ஜெயமாய் விழுங்க வேண்டியதான் நம்மளுடைய வேலை. நம்மளுடைய வாழ்க்கை சத்தியத்துல நிலைநிற்கணும்னா பெண் பிள்ளைகளாய் காணப்படக்கூடாது. சரீரத்துல நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம ஜெயமுள்ளவர்களா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயமுள்ளவர்களா இருக்கணும். மிரியாமை பாருங்க, அவ எழுந்து தம்புருவை எடுத்து பாட்டு பாடி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க மேடம். உடனே அவளை சுத்தி ஒரு டீம் கிரியேட் ஆச்சு. அப்படி ஒரு காலத்துல ஒரு ஆணை போல தனக்கு பின்பதாக எப்பொழுதும் ஒரு படைபலத்தை வைத்திருக்கிறவள் தான் இந்த மிரியாம். காலப்போக்குல என்னாச்சு தெரியுமா? ஆணாய் இருந்தவள், சரீரத்தின் பெண்ணை போல இருந்தவள், பெண்ணாக ஆவிக்குரிய வாழ்க்கையில மாறி பலவீனப்பட்டு மோசைக்கு விரோதமா இல்ல, கர்த்தருக்கு விரோதமாகவே பேச ஆரம்பிச்சிட்டா. ஒரு காலத்துல ஆணை போல ஒரு கூட்டத்தை வழிநடத்தினவள், ஆனால் இன்றைக்கு பாளையத்திற்கு வெளியிலே புறம்பாக தள்ளப்பட்டவள். காரணம் என்ன? பலவீனம். அவிசுவாசத்திலே பலவீனம் உள்ளவர்களா இராதிருங்கள். தேவன் மீது விசுவாசத்திலே பலவீனம் உள்ளவர்களா இராதிருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, சத்தியத்துல நிலை நிற்க வேண்டுமானால் நாம் பெண் பிள்ளைகளாய் காணப்படக்கூடாது. பெண் பிள்ளைகள் என்பது என்ன? பலவீன பாண்டம் என்று வேதம் சொல்லுகிறது. பல வசனங்கள் உண்டு. எனக்கு உணர்த்தப்பட்ட சில காரியத்தை உங்கள் கண் முன்பதாய் வைத்திருக்கிறேன். கண்களை மூடுவோம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இதை காட்டிலும் வேற என்ன மகிழ்ச்சி என்று இதே வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாவரும் சத்தியத்திலே நடப்பது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. சத்தியத்திலே ஏன் நிலை நிற்க முடியவில்லை? சிலர் சொல்லுவாங்க, நான் உண்மையா வாழணும்னு நினைக்கிறேன், ஒழுக்கமா பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா சத்தியத்துல என்னால நிலை நிற்க முடியல. ஏன் நிலை நிற்க முடியல? விசுவாசம் சரியில்லை, பேஸ்மெட்டமே அங்க சரியில்லையே. அப்புறம் எப்படி வீடு நிற்கும், கட்டிடம் நிற்கும்? அதனாலதான் சொன்னேன், விசுவாசம் கற்பாறையை போல இருக்கணும். அது உடைக்கப்படவும் கூடாது, அது மற்றவர்களால் கவிர்க்கப்படவும் கூடாது. உங்களுடைய விசுவாசத்தை கவிழ்த்து போட வேற யாரும் தேவையில்ல. உங்க வீட்டுல இருக்கிற ஆட்களே போதும், என் கூட இருக்கிற ஆட்களே போதும். பயமூர்த்தி என்னத்தையா சொல்லியே நம்மளை வழியை மாத்தி விட்டுருவாங்க. ஆனாலும் உங்களுடைய விசுவாசம் உறுதி உள்ளதா இருக்கணும். எந்த பிரச்சனையை கண்டும், குடும்பத்தில் வருகிற போராட்டத்தை கண்டு மூளையில போய் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கக்கூடாது. என் எதிரி எவனா இருக்கட்டும், வரட்டும் என்னிடத்தில் என்று தைரியமாய் போராடுகிறவர்களா இருக்க வேண்டும். அதனாலதான் பவுல் சொன்னார், விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடினேன். விசுவாசம் வந்துட்டாலே போராட்டம் வரத்தான் செய்யும்.
இந்த சத்தியத்துல நிற்கவா வேண்டாமா என்கிற போராட்டம் வரத்தான் செய்யும். அதனாலதான் விசுவாசத்தையும் சத்தியத்தையும் நீங்க பிரிக்க முடியாது. இயேசுவையும் சத்தியத்தையும் பிரிக்க முடியாது. விசுவாசத்திலே நின்றால், உறுதியா இருந்தால் சத்தியத்திலே நிலைநிற்க முடியும். இரண்டாவது சத்தியத்திலே நிலைநிற்க என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காத்திருக்க வேண்டும். அவருடைய சத்தியம் உண்மை என்பதை அறிந்திருக்கிறோம். அது விசேஷமானவைகளை சொல்லியிருக்கிறார். அதை அவர் நிறைவேற்றுவார். அது உண்மையுள்ள வார்த்தை. ஆண்டவர் சொன்னது உண்மை. அவர் பொய் சொல்லல. அவர் நிச்சயமா நிறைவேற்றுவார் என்பதை அறிந்து நாம் காத்திருக்க வேண்டும், பொறுமையா இருக்க வேண்டும். மூன்றாவது மிக முக்கியமான காரியம், சரீரத்தில் எப்படி இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெண் பிள்ளைகளா இருக்கக்கூடாது, பலவீன பாண்டமா இருக்கக்கூடாது, நல்லா போல்டா இருக்கணும். அதனாலதான் சொல்றேன், ஒரு ஹெவி பவர் நம்மளுக்கு எப்பொழுது இருக்கணும். ஒரு ஹெவி அனாயிட்டிங், ஒரு ஹெவி பவர், ஒரு ஹெவி அனாயிட்டிங் எப்பொழுது நமக்குள்ள இருக்கணும். ஹெவி கெப்பாசிட்டி நமக்குள்ள எப்பொழுது நல்ல சரியான ஒரு அபிஷேகத்துல இருக்கணும். அபிஷேகம் சரியா இல்லைன்னா நீங்களும் நானும் சத்தியத்துல நிற்க முடியாது. இப்ப அபிஷேகத்திற்கு இடம் கொடுப்போம், ஆவியானவருடைய கிரியைகளுக்கு ஒப்பு கொடுப்போம், கண்களை மூடுவோம். ஆண்டவரே என்னை அபிஷேகிங்க, ஆண்டவரே என்னை நிரப்புங்க, நான் சத்தியத்துல நிலைநிற்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கண்களை மூடி, கர்த்தாவே நான் சரீரத்தில் எப்படி இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஜெயவும் செய்கிறவனாய், ஒரு ஆண் பிள்ளையாய் நான் மாற வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஒரு அபிஷேகத்திற்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து நல்ல ஒரு அபிஷேகத்திற்கு இடம் கொடுத்து நல்ல ஒரு கிருபைகளை பெற்றுக்கொள்வோமாய். ஏசாயா 41:12 எனக்கு நேற்றிலிருந்து உணர்த்தப்படுகிற ஒரு வார்த்தை, உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் அடைந்த மனிதர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் மாறுவார்கள். இந்த சத்தியத்துல நிற்க விடாதபடி, உண்மையில வாழ விடாதபடி உங்களோடு போராடுகிற மனிதர்களும் உங்களோடு போராடுகிற பொல்லாத கிரியைகளும் இல்லாமல் போகும்படி கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். நம்மளுடைய குடும்பத்திற்கு விரோதமாய், குடும்ப வாழ்விற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கிரியைகளையும் இந்த நேரத்துல கர்த்தர் தகுடுபடி ஆக்கி போட போகிறார். ஒரு ஆவியின் உணர்வோடு சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டத்திற்கும் எதிர் நீச்சல்களுக்கும் தேவன் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார். கண்களை மூடி நல்ல ஒரு அபிஷேகத்திற்கு இடம் கொடுத்து உங்களுடைய போராட்டங்களோடு போராடுங்கள். கர்த்தர் இப்பொழுது அந்த பாதையிலே ஒரு ஜெயத்தை தரப்போகிறார். கண்களை மூடி ஆவியில நிரம்பி கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழுவோம்.